பணம் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸு, இன்னொன்று பேங்க்கில் எஃப்டி போடுறது, அப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் விட நான் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக ஆச்சு. எனக்கு அதோட மதிப்பு குறையாமல் இருக்கும்போது நமக்கு அது இன்னுமே வந்து நமக்கு ஆர்வம் இருக்கும். ஒரு ஒரு பொருளோட மதிப்பு நமக்கு அதிகரிக்கும்போது, நமக்கு அதில் ப்ராஃபிட் நிறைய வருது அப்படின்னு தெரியும்போது, நமக்கு இன்னுமே வந்து சேவ் பண்ணுறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு உடனே வரும். இப்போது நம்ம பணம் வந்து சேவ் பண்ணோங்கும் போது பட்ஜெட் போடுறோம். அதை ஒரு தனியாக எடுத்து வைக்கிறோம். அந்த பணத்தை எடுத்து வச்சு வேறு ஏதாவது செலவுக்கு பண்ணுறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போது அந்த பணம் சேவ் பண்ணுறத எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கோல்டு வாங்குகிறோம். அந்த கோல்டை வாங்குகிறோம். அது நம்மளால் மொத்தமாக கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறோம், சீட்டு போடுறோம். அதில் கோல்டு சீட்டு போட்டு அப்படி நம்ம சேவ் பண்ணி 1 இயரில் இவ்வளோ சவரன் சேர்த்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அதுக்கு நம்ம பிளான் பண்ண வேண்டியது நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாதம் எவ்வளவு வந்து சீட்டு போட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொன்று, நம்ம ஒரு வருஷத்தில் எத்தனை பவுன் வாங்க போகிறோங்கிற டார்கெட் வைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 5 பவுன் வாங்க போகிறேன் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கேன். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோல்டு சீட்டில் வந்து நான் 5000 சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் 5000 நான் சேர்த்தேன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து எவ்வளவா இருக்கும், ஒரு 55,000. அதாவது 11 மாதம்தான் அதோடைய ரேட்டு. 55,000 55,000 அப்பைக்குள்ள கோல்டோட ரேட் எப்படி இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பிளான் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் முக்கியமானது. நம்ம ஏதாவது இந்த மாதிரி சீட்டு போட்டு காயின்ஸ் சேர்த்து வச்சுருப்போம் இதுக்கு முன்னாடி. இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீட்டு போட்டு அதுக்கு என்ன பணத்துக்கு நம்ம வந்து காயின்ஸ் வருதோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதை வாங்கி வச்சு ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு காயின்ஸு, ஒரு சவரன் சேர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம இன்னொரு சீட்டு போட்டு முடிக்கும் போது இந்த காயின்ஸையும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், 5 சவரன் நகை எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அதை விட எனக்கு இன்னொரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, இப்போது இந்த நகை அடகு வச்சு அதிலிருந்து நம்ம இன்னொரு புது நகை வாங்கணும். இப்போ நான் ஒரு 3 பவுன் நான் அடகு வச்சு 2 பவுன் நான் வாங்குறதுல எனக்கு எந்தவித ப்ராஃபிட்டும் கிடையாது. அதே வந்து நான் வந்து 3 பவுன் அடகு வச்சு 5 பவுன் நான் நகை எடுக்கும் போது எனக்கு 2 பவுன் என்ன ஆகுது, ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது அதை நான் எப்படி எடுக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த 2025லங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது என் கையில் 3 பவுன் இருக்குது. நம்ம சீட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடியே வந்து சில காயின்ஸ்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இந்த 3 பவுனை நான் அடகு வைக்கிறேன். அடகு வைக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. ஆனால் அந்த அடகு வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துல நமக்கு கம்மியான வட்டி கிடைக்கிதுன்னு பார்க்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் என்னோடய ஃபேமிலியில் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்காம என்னால் பண்ண முடியாது. நாளைக்கு எனக்கு அந்த இதுவும் போயிடக்கூடாது. ஏன்னா நான் அதை எடுக்கணும். அதுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் அதை வைக்கிறதுக்கான பிளான் பண்ணணும். இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் வச்சுட்டு 5 பவுன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த 3 பவுன் போயிடுச்சுன்னா இந்த 5 பவுன் வாங்கினதில் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது.
அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டு சூழ்நிலை நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும். அப்போது நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேன்னு சொன்னாங்க. என்னால் எப்படி எவ்வளோ ரூபாய்க்கு நான் வச்சேன்னா என்னால் திருப்பி அதை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். இன்னொன்று என் கையில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் போட்டு அந்த சீட்டு முடியும் போது எவ்வளோதுக்கு எனக்கு ஒரு கிராம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது அதெல்லாம் சேர்த்து இப்போ எனக்கு வரப்போகிற இப்போ நான் 3 பவுனை வந்து நான் 1,00,000 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வட்டி கம்மியாக இருக்கணும். அசல் வட்டின்னு எனக்கு கம்மியாகணும். இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து அந்த இடத்துல அடகு வைக்கணும். தயவு செஞ்சு இந்த மார்வாடி கடைகளில் போய் அடகு வைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து திருப்புற இதெல்லாம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாதம் என்ன பண்ணுவாங்க, வட்டி தான் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அதிகமான வட்டியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து விட இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்குறது நல்லது, நமக்கு சேஃபும் கூட. அப்போது நமக்கு அது கம்மியான வட்டியாக இருக்கும்போது நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் எப்படி வந்து ஒரு வருஷத்தில் நான் 1,00,000 ரூபாய் அடகு வச்ச நகையை மீட்டெடுத்தேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறதும் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதில் வந்து நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு அசல் வட்டி கம்மியாகுது அந்த மாதிரி பேங்க்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அங்கே நான் அடகு வைக்கிறேன். அடகு வச்சு வர பணத்தில் எடுத்துகிட்டு போய் இருக்கிற காயின்ஸும் வச்சு நான் 5 பவுன் எடுத்துட்டேன். என்னோடய டார்கெட் 5 பவுன் நான் முடிச்சிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட்டு என்னோடய பிளான் என்னவாக இருக்கணும், அடகு வச்ச நகையை எடுக்கணும். ஒரு வருஷத்தில் நான் எடுக்கணும். அப்போது அடகு வச்ச நகையை வந்து வட்டி அசல் அதாவது மாதம் 10,000 ரூபாய் கட்டினா மட்டும்தான் உங்களால் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வச்ச அந்த நகையை வந்து ஒரு வருஷத்தில் மீட்டெடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குறையாமல் அந்த 10,000 ரூபாயை வந்து கட்டணும். இந்த மாதிரி நான் ஒரு பவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் 35 பவுன் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இந்த 2025லேயும் என்னோடய டார்கெட்டை ஒரு வருஷத்தில் 5 பவுன் ரீச் பண்ணணும். 5 பவுன் நான் எடுக்கணுங்கிறது. அப்போது 35 + 5 40 பவுனு என்னுடைய இந்த 2025ஓட டார்கெட். இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சான்னு நீங்கள் யோசித்து உங்களோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வருமானம் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீட்டு போட்டு நகை எடுக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி நான் வந்து நகையை அடமானம் வச்சு நான் வந்து அடகு வச்சு நான் வந்து ஒரு அதிக அளவுக்கு உள்ள கிராம்ஸ் இருந்து எடுத்தது எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. இதை நான் இப்படி பிளான் பண்ணி தான் நான் வந்து 35 சவரன் வந்து சேவ் பண்ணேன்.